பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது: சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். பெயல்செபூல். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகிறார். ஆனால் வேதபாரகரோ இயேசு கிறிஸ்துவிடம் தேவனுடைய வல்லமை இல்லை என்றும் அவர் பெயல்செபூலை கொண்டிருப்பதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். பிசாசுகளின் தலைவனாலே இயேசு பிசாசுகளை துரத்துவதாக புதிய குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் பரிசேயர்கள் எருசலேமில் இருந்து வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்போது இருக்கும் ஊருக்கும் எருசலேமுக்கும் இடையே அதிக தூரம் உள்ளது. இந்த நீண்ட தூரத்தை இந்த பரிசேயர்கள் ஒரு தீய நோக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பரவுவதை தடை பண்ணுவதே இவர்களுடைய பிரதான நோக்கம். எருசலேமில் அரசியல் தலைவர்களும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களும் அதிகாரம் மிகுந்தவர்களும் வேத வாக்கியங்களில் கற்று தேர்ச்சி பெற்ற வேதபாரகரும் இருக்கிறார்கள். இவர்களால் மற்றவர்களுக்கு எளிதாக இடையூறு பண்ண முடியும். எருசலேமில் உள்ள வேதபாரகருக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது. தேசத்தில் உள்ள சாதாரண ஜனங்கள் மத்தியிலும் மற்றும் தேசத்தில் பல இடங்களில் பரவி இருக்கும் வேதபாரகர் மத்தியிலும் எருசலேமின் வேதபாரகருக்கு விசேஷித்த செல்வாக்கு உள்ளது. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துவதை அவர்களால் மறுக்க முடியாது. ஏனெனில் இந்த சம்பவங்களை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பெயல்செபூலை கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். பெயல்செபூல் என்பவன் பிசாசுகளின் தலைவன். இந்த பிசாசுகளின் தலைவனாலே இயேசு கிறிஸ்து மற்ற பிசாசுகளை துரத்துவதாக எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். மிகவும் சாதுரியமாக தங்கள் குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். பிசாசுகள் துரத்தப்படவில்லை என்றும் பிசாசுகளின் தலைவனுக்கு கீழ்ப்படிந்து அவை தாங்களாகவே புறப்பட்டு போகின்றன என்றும் பொருள்படுமாறு பரிசேயர்கள் கூறுகிறார்கள். சாத்தானே துரத்துவது. அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது: சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யத்தை தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறார். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இதனால் இயேசு கிறிஸ்து கோபமடைந்து அவர்களையும் துரத்திவிடவில்லை. அவர்கள் சத்தியத்தை புரியாமல் பேசுகிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக அவர்களை தமக்கு அருகாமையில் அழைக்கிறார். சாத்தான் கொடுமையானவன், பேராசை பிடித்தவன். அவன் ஒருவனை பிடித்து கொண்டால் தானாக அவனை விட்டு வெளியேற மாட்டான். சாத்தானை துரத்த மாட்டான். அப்படி துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருக்கும் ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. பரிசேயருக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுவதற்காகவும் இதற்கு மேலும் அவர்கள் அவதூறு பேசாமல் அவர்களுடைய வாயை அடைப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து அவர்களை தம் பக்கமாக அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எளிமையானது, தெளிவானது.
அவர் பிசாசின் ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ணுகிறார். இயேசு பிசாசின் அதிகாரத்தை முறித்து போடுகிறார். பிசாசுகள் மனுஷரை பிடித்து அவர்களை அலைக்கழிக்கும் போது இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகிறார். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்னும் உபதேசம் அவருடைய கிரியையின் மூலமாக உறுதி பண்ணப்படுகிறது. சாத்தானும் ஞானம் உள்ளவன், அவன் பெரிய புத்திசாலி. அவன் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்து தன்னுடைய ராஜ்யத்தை அழித்து போட மாட்டான். சாத்தான் தந்திரம் மிக்கவன். பரிசேயர்கள் நினைப்பது போல பிசாசுகளின் தலைவனாகிய சாத்தான் தன்னுடைய பிசாசுகளை துரத்த மாட்டான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். சாத்தான் ஞானம் உள்ளவன், ஆயினும் இவனுடைய ஞானம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அளவில்லாத ஞானம் உள்ளவர். அவர் சர்வ ஞானி. இயேசு கிறிஸ்து சாத்தானோடு ஞானமாக யுத்தம் பண்ணுகிறார். சாத்தானுடைய பிசாசுகளை எங்கெல்லாம் சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் அவற்றை துரத்தி விடுகிறார். பிசாசுகள் மனுஷருடைய ஆத்மாவில் இருந்தாலும் மனுஷருடைய சரீரங்களில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை தமது தெய்வீக வல்லமையினால் துரத்தி விடுகிறார். சாத்தானோடு யுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் மிகவும் எளிமையானது, வெளிப்படையானது. பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் யுத்த வியூகம். பலவானுடைய வீட்டிற்குள் புக வேண்டும் என்றால் முதலாவதாக பலவானை கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த யுத்த வியூகத்தை பின்பற்றி பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறார். பிசாசுகளால் கிரியை செய்ய முடியாதவாறு அவற்றை கட்டி போடுகிறார், அவற்றை துரத்தி விடுகிறார். பிசாசின் ராஜ்யத்தின் மீது இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று பரிசேயர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த வார்த்தையின் விபரீதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதை சாதாரண வார்த்தைகள் என்று நினைத்து பரிசேயர்கள் இந்த தூஷண வார்த்தைகளை இயேசுவுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கூறினாலும் இது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்படும் தூஷண வார்த்தைகளாகும். இயேசு கிறிஸ்து பரிசேயரை கடுமையாக எச்சரிக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கூறினால் அவர்களுக்கு என்றென்றைக்கும் மன்னிப்பு கிடைக்காது. அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு அழிவு நிச்சயம் உண்டு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக கூறப்படும் தூஷண வார்த்தைகளுக்கு மன்னிப்பே இல்லை. சுவிசேஷத்தின் நற்செய்தியே பாவ மன்னிப்புதான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கல்வாரி சிலுவையில் தமது திரு இரத்தத்தையே பாவ மன்னிப்பின் கரையமாக செலுத்தி இருக்கிறார். ஆகையினால் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்ததினால் நமக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது. தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை கூட பிதாவாகிய தேவன் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜெபம் பண்ணினார். ஆனால் பரிசேயரோ இங்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறார். ஆனால் பரிசேயரோ இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துவதாக கூறுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பரிசேயர்கள் அசுத்த ஆவி என்று அழைக்கிறார்கள். இது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷண வார்த்தை. இதை கூறியவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. மனுஷருடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். ஒருவன் தான் செய்த பாவங்களுக்காக மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கோரி வரும்போது அவர் அவனை மன்னிக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இரக்கமும் கிருபையும் உடையவர். ஆயினும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில்
அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான். ஒருவன் வேண்டும் என்றே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்வான் என்றால் அது அவனுக்கு மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவரின் ஆள் தத்துவத்திற்கு எதிராகவும் அவருடைய கிரியைகளுக்கு எதிராகவும் யாரும் தூஷண வார்த்தைகளை கூறக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை சாத்தானுடைய கிரியைகள் என்று சொல்லக்கூடாது. இது மன்னிக்க கூடாத பாவம். வேண்டுமென்றே இயேசு கிறிஸ்துவின் ஒளியை புறக்கணிப்பதாகும். மனுஷருக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மனுஷனுக்காக பரிந்து பேசுகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக யாராவது ஒருவன் தூஷண வார்த்தை சொல்வான் என்றால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான், நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக இருப்பான்.